ஹாய் கைஸ், நான் இப்போ வந்து ரெமோடாஸ்க் என்ற வெப்சைட் பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற ஃப்ரீலான்சிங் வெப்சைட் மாதிரி இல்லாம இங்க வந்து நீங்க வேலையை வந்து ஷுவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஒவ்வொரு வேலையிலையும் வந்து நீங்க செய்யணும்னா அவங்களுக்கு அந்த வேலைக்கான கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோர்சஸை வந்து நீங்க பண்ணணும். பண்ணி முடிச்சதும் அந்த கோர்சஸ்ல வந்து அவங்க சர்டிபிகேட் தருவாங்க. சர்டிபிகேட் எடுத்ததும் அந்த டைப் ஆஃப் ஒர்க்கை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தா மந்த்லி வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல எப்படி ஒர்க் பண்ணி சேலரிஸ் எடுப்பீங்களோ அந்த மாதிரி சம்பளத்தை எடுத்துக்க முடியும். ஸோ இதுல எப்படி ஜாயின்ட் ஆகுறது, எப்படி ட்ரைனிங்ல ஜாயின்ட் ஆகுறன்ற டீடைல்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் அது எப்படி பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த வேலை செய்யறதுக்கான வெப்சைட். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி பண்ணலாம்ன்றதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து தாரதுக்கான கோர்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்து முடிக்கணும். அதாவது அந்த டாஸ்க் எப்படி செய்யறதை லேர்ன் பண்ணுறது தான் நீங்கள் இங்கே செய்ய போகிற வேலை. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கு செய்து கொடுக்கணும். செய்து முடிச்சதும் நீங்கள் வந்து வீக்லியே பேபால் மூலமாக நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படியான டாஸ்க் இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஒரு டாஸ்க்கை பாருங்க, இந்த இமேஜுக்கு மேலே ட்ரோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறமா 3D பாருங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் தான் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, அப்புறமா வந்து கேட்டகரிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராடக்ட் என்னன்னு சொல்றது, கம்பேரிசன் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஹியூமனால வெரிஃபை பண்ணக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ஒவ்வொரு டாஸ்க்கும் எப்படி வேலை பண்றன்றதே சொல்லி தர்றாங்க. ஸோ நீங்க அந்த டாஸ்க்கள் எப்படி பண்றன்றதை லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட் அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க இந்த வேலைகளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான், என்னென்ன வேலைலாம் பண்ணலாம்ன்றதுக்கான சாம்பிள்ஸ் தான். ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃப்ரீக்வெண்டாக வர கொஸ்டின்ஸை பற்றியும் இதில் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக் என்னன்னா வேலையை பற்றி கற்று தருவாங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ மற்ற எல்லா வெப்சைட்டையும் விட இந்த மாதிரி நீங்கள் வேலை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இதில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து இங்கே ஃபேஸ்புக் இல்லாட்டி கூகுளை வச்சு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னோட இன்டர்ஃபேஸுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்ததும் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்தாகணும். ஸோ ட்ரைனிங் எடுக்கணும்னா இந்த இடத்துல பாருங்க ட்ரைனிங் வந்து இருக்குது. ஸோ இங்கே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சில ஒர்க்கை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முதலே அவங்களோட டிஸ்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கார்ட் வந்து அப்படி ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ண கொடுக்குறேன். ஸோ நான் நினைக்கிறேன் அதில் ஜாயின் பண்ணால் தான் அது சம்மந்தமான கொஸ்டின்ஸை வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து டிஸ்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறது நல்லா. ஓகே, நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களோட டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து மார்க் டன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கோர்ஸை கொடுக்குறேன். ஸோ கோர்ஸை கொடுத்ததும் இப்போ கோர்ஸ் வந்து எனக்கு தர போகிறாங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்கள், 20 நிமிஷம் வந்து இந்த டுட்டோரியல் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 20 நிமிஷம் செய்யறதுக்கு டைம் போதாது. ஸோ இதில் வந்து என்னென்னா லேபிளிங் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ நான் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சமாக தான் காட்டுவேன். அப்புறமா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வேலையும் செய்யலாம்னா வீடியோவில் காட்டுறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், ஈஸியாகவே விளங்கும் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக சொல்லி தரதுக்கு டைம் போதாது. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணுற செக்ஷனில் இருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்காக பார்த்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க என்ன இல்லை பண்ணலாம்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கவுண்டில் வந்து மார்க் பண்ணுற மாதிரியான ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி செய்கிற டீட்டெயில்ஸை இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யலான்னு இதிலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த வேலையை பண்ணலாம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ வீடியோவில் வந்து இதை வந்து ஒவ்வொன்றா வாசித்து பார்த்து இது எப்படி செய்கிறதுன்னு லேர்ன் பண்ணுறதுன்னா டைம் ஆகும், வீடியோவும் லென்த் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பண்ணாமல் ஒவ்வொரு டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒர்க்கை செய்கிறதுக்கான கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக இதில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கை வியூவில் இருந்து மார்க் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் வீடுகளை மார்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு கிரவுண்டில் போய் வந்து அங்கே இருக்கிற லைன்ஸை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிட்டே போகிறேன்.
ஸோ நான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறது என்னோட ஐடியா இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி தர்றேன் இப்படிலாம் செய்யலான்றது. ஸோ இதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து தான் உங்களுக்கான ஆன்சர் செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக படித்தா தான் இந்த ஆன்சர்ஸை பண்ண முடியும். ஆன்சர் பண்ணால் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர்ஸை பண்ணி டாஸ்க்கை முடிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் கோர்ஸை முடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து உங்களால் வேலையை செய்ய முடியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதில் எப்படி ட்ரைனிங் இருக்கும் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தான் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். சம்டைம் நீங்கள் வந்து கேட்கலாம் வந்து நான் ஏன் செய்து காட்டலேருந்து, என்னோட கன்செப்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளை சொல்லித்தர்றேன். உங்களுக்கு இது பொருத்தமாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. இந்த வெப்சைட்ல வேலை செய்யறதை பத்தி தமிழ்ல எப்படி, இதுல டாஸ்க்களை பத்தி தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் எப்படி வந்து வேலையில செய்யறேன்னு சொல்லி. ஸோ ஏன்னா இதுல வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்து சொல்லி தர அளவுக்கு டைம் போதாது, அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணி போறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுல தான் நீங்க ட்ரைனிங் செய்ய போறீங்க. ட்ரைனிங் செஞ்சு முடிஞ்சதும் மோட்டோ உங்களுக்கு வந்து ரியல் ஜாப்ஸ் வரும். ரியல் ஜாப்ஸ் வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.